ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட பர்த்டே ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். May 1 என்னோட பர்த்டே, அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் லீவ் ஆனனால பிள்ளை வந்து லேட்டாக தான் எழும்பியிருந்தா. நானும் வந்து லேட்டாக தான் சமையலும் ஆரம்பிச்சிருந்தேன். மார்னிங் எழும்பி வரும்போதே அவள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம இன்னைக்கு பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொன்னதுலேருந்தே, உங்களுக்கு மட்டும்தான் திங்ஸ் வாங்குவீங்களா, எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு எல்லாம் ஒரே கேள்வியாக இருந்துச்சு. நம்ம அங்கே போன பிறகு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை தான் சுட்டிருந்தேன். 2 நாள் முன்னாடி இட்லிக்கு அரைச்சி வச்ச மாவு கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதில் தான் இன்றைக்கி தோசை ஊற்றிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தோசை மாவெல்லாம் தனியாக அரைக்க மாட்டேன். இட்லிக்கு அரைக்க மாவில் தான் தோசையும் ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு 2 நாள் இட்லி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர மாவில் வந்து தோசை ஊற்றுவேன். எப்போவாவது சில டைம் தான் தோசைக்குன்னு தனியாக மாவு அரைக்கிறது, மற்றபடி ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை வந்து ஊற்றி சாப்பிட்ருந்தோம். எனக்கு வந்து தோசை சூடாக சாப்பிட்றது தான் நல்லா பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சூடாக தோசை ஊற்றி சாப்பிட்றது நல்லா பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கோகோனட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். அப்படியே நானும் பிள்ளையும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். நான் ஆன்லைன்லாம் ரொம்ப ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். கடையில் போய் ட்ரெஸ்ஸை பார்த்து எடுக்கிறது தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் கடையில் போய் ட்ரெஸ் பார்த்து எடுக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில். ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனது என்னமோ எனக்கு தான். ஆனால் பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் அவளை கூட்டிகிட்டு சும்மா வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாரீ மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போயிருந்தேன். கடையில் போன பிறகு ஆஃபரில் சுடிதார் டாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஒன்ஸ் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் அந்த செக்ஷன் போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துட்டேன். நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வீடியோ கிளாஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் லஞ்சு வந்து வெளியே தான் சாப்பிட்ருந்தோம் இன்றைக்கி. வரும்போது ஒரு பேக்கரி போயிருந்து அங்கேருந்து ப்ரௌனியை பார்த்ததும் ப்ரௌனி வேணும்னு சொல்லி ப்ரௌனியை வாங்கிட்டு வந்துட்டா. வந்தது மட்டும் இல்லாமல் வழியிலேருந்தே பிரித்து அதையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டா. இப்படி ரொம்ப எல்லாம் பேக்கரி ஐட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்குறது கிடையாது. இப்படி எங்கேயாவது போயிட்டு வரும்போது என்னைக்காவது கேட்பா. அப்போ சரி போட்டுன்னு சொல்லிட்டு எப்போவாவது வாங்கி கொடுக்குறது. அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அப்படி என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோன்னே இனி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த சுடிதார் டாப்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தோன்னு சொன்னேன்ல, அதில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஒன்று பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஆனால் பார்த்து ஆசை யாரை விட்டது அப்படின்னு சொல்கிறது போல் நானும் அதில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸுக்கு 3 சுடிதார் டாப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 600 ருபீஸுக்கு 3 எண்ணம் கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டாப்ஸ் தான் எடுத்திருந்தேன். இந்த ப்ளூ கலரில் அங்கங்கே ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இதை ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்கிறதுனால முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சி அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளை தான் செலக்ட் பண்ணி தந்தா. என்கிட்ட இந்த கலரில் ட்ரெஸ் கிடையாது, அதனால நானும் அதை எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டார்க் ஆனியன் கலர். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த ஒயிட் கலரில் ரோஜா பூ வந்து போட்டிருந்தாங்க. அங்கங்கே போட்டிருந்த அந்த பெரிய ரோஜா பூ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லி வச்சாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதுவும் வந்து நாங்கள் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் எனக்கு இந்த பிளாக்கு ப்ளூ அப்படி தான் அமையுது. அதுவாக அமையுதா இல்லை நானாக தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னும் தெரியலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலர் ஒரு பிளாக் கலர் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வாங்கலை, இது வந்து தனியாக தான் பில் போட்டு தந்திருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அங்கங்கே ஒயிட் கலர் சின்ன ஃப்ளவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது தூரத்தில் இருந்து பார்க்க சின்ன சின்ன டாட் மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நைட்டியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அம்மா அப்படின்னு சொல்லி பிள்ளை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இது வந்து ஆஃபரில் கிடையாது, தனியாக தான் பில் போட வேண்டியது இருக்குன்னு. நான் பிறகு சரின்னு சொல்லி தனியாக தான் பில் போட்டு வாங்கியிருந்தேன். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரும் ஃபஸ்ட்டு காட்டினா 2 ட்ரெஸ்ஸும் தான் ஆஃபரில் வந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அங்கங்கே கோல்டன் கலரில் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து ரீசெண்டாக அதை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. வேறு பிளாக் கலரில் வந்து ட்ரெஸ் வந்து இல்லை, அதனால இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து. ஆனால் ஆஃபரில் எடுத்திருந்தனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்க. அப்புறம் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன்னு சொன்னேன்ல, அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதை வந்து பிக்சரில் கொடுத்துருக்கேன் சைடில். அதான் வந்து பிள்ளைக்கு எடுத்திருந்த ட்ரெஸ்ஸு. இதில் எந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷால் வந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி ப்ளூ கலரில் 2 ஷால் வந்து இருக்குது. அது ரெண்டுமே ஃபேட் ஆகிருக்கு இந்த வெயிலில் எல்லாம் போட்டு போட்டு. அதனால இதுலேயும் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அப்புறம் மெயினாக பர்த்டேக்கு சாரீ எடுக்கணும்னு எல்லாம் போயிருந்தேன். அதனால சாரியை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாரியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. ஒரு 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் சாரீ வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பக்கத்தில் வந்து ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரியை வந்து பிள்ளை தான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி தந்திருந்தா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை விட ஒரு லைட் கலர் இருந்துச்சு, அதை தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளை சொன்னால் அதை விட இதுதான் நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லி பிள்ளைக்கு விருப்பத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இதே மாதிரி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.